சென்னையில் அரசு மருத்துவர் மீதான கத்திக்குத்து தாக்குதலை கண்டித்து ஆங்காங்கே மருத்துவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். இதுகுறித்து மக்கள் கருத்துக்களை கேட்கலாம். சென்னையில் ஒரு டாக்டர் மருத்துவர் ஒரு பேஷண்ட்டோட மகன் கத்தியால் குத்துனுச்சு. ரொம்ப அதிர்ச்சியூட்டும் தகவல் அது. இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்குது, ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி வன்முறை சம்பவம் நடக்கக்கூடாது. பாவம் எத்தனையோ உயிரை காவத்து பண்ணுற மருத்துவருக்கு இந்த மாதிரி நிலைமை வரும்போது ரொம்ப வேதனை போகிறோம் நம்ம எல்லாரும். சார், அம்மாவுக்கு பல நோய் இருக்கும் சார், அதனால் போய் உடனடியாக போய்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணால் எப்படி நடக்க முடியும்? அது பைய தான் பண்ண முடியும். அதுக்காக போய்ட்டு பல உயிரை காவந்து பண்ணுற டாக்டர் போய்ட்டு உடனடியாக அட்டாக் பண்ணுறது தவறான விஷயம் தானே. உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கணும். இது ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா முழுக்க தவறு 2 பேர் மேலேயும் சொல்ல முடியாது. இதில் என்ன காரணம்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சரியான இதுவுமே இல்லை. இப்போ நம்ம போய் பார்க்குறோன்னா ரெஸ்பான்ஸே எதுவுமே இல்லை. ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அங்கே இங்கே போன அலைக்கழிக்கிறது, மருத்துவர் பார்த்தீங்கன்னா தரக்குறைவாக பேசுகிறது, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா மக்கள் இந்த மாதிரி செயல்பாட்டில் ஈடுபட மாட்டாங்க. நேற்று அவர் பண்ணது தப்பு தான், டாக்டரை குத்துனது. ஆனால் டாக்டரோட செயல்பாடும் அங்கே தவறாக இருக்குது. அதனால் அவர் செஞ்சார். சென்னையில் ஒரு டாக்டர் கத்தியாலுக்கு தவறான விஷயம். இனி ஒரு காலங்கள் அதுபோல் நடக்கக்கூடாது. சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டது. அது அவருக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை அவர் எடுக்கணும். உயிர் காக்கும் மருத்துவரை ஒரு நோயாளி மகன் அவன் போய் அந்த மருத்துவரை ஏன் இதெல்லாம் பண்ணல போலன்னு கேட்காத அவனை கொலை செய்கிற முயற்சியில் போய் ஒரு மருத்துவருக்கே அந்த நிலையை உருவாகிட்டான். அதனால் அவனை மேலே நடவடிக்கை எடுக்கணும் தான். இந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ நடந்த நிகழ்வு மருத்துவர் பாலாஜி அவர்களை ஒரு இளைஞர் பார்த்திங்கன்னா கத்தி குத்து நடத்தியிருக்காரு. அது மருத்துவர்கள் சரியான முறையில் ட்ரீட்மெண்ட்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த தம்பி நேரில் கேட்டிருக்கலாம், ஒரு வாரத்தை மருத்துவரை போய் சந்தித்து கேட்டிருக்கலாம், கைண்டாக கேட்டிருந்து கூட என்ன பதில்னு தெரிஞ்சிட்ருக்கலாம். அம்மான்ற ஒரு வார்த்தைக்காக அத்தனையும் மறந்துட்டார். அவருடைய நிதானத்தையே மறந்துட்டு பண்ணிட்டார். தன்னுடைய சுயநலத்துக்காக செய்யலை, அம்மாங்கிற ஒரு ஆத்மாவுக்காக அவர் செஞ்சுருக்காரு. அதை நான் சரின்னு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்தளவில் அந்த மருத்துவர் சரியான ஒரு பதில் கொடுக்காதனால தான் அவர் செஞ்சுருக்காரு. ஐயன் தாய் மேலே இருக்க பாசத்தில் கவர்மெண்ட்டில் போனால் அவங்க சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. அந்த காரணத்தை கொண்டு அவன் ப்ரைவேட்டில் பார்த்துருக்கான். ப்ரைவேட்டில் பணத்தை கொடுத்து பார்த்தோன்னே இதை முதல்ல நம்ம தாய் இங்கே பார்த்தா கூட இன்னும் நல்லா குணமாக இருக்குமே. ப்ரைவேட்டு போனனால தானே தெய்வம் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தவறு தான். பையன் செஞ்சே தவறு. சங்கம் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. இல்லை, அதை எப்படி சொல்ல முடியும்? யாருங்க சங்கம் மேலே அந்த ஆளை மேலே தான் தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படாமல் அரசு தடுக்கிறதுக்கு முன்வரும். ஒரு தாக்குதல் நடந்தது வன்மையாக கண்டனத்துக்குரியது. இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடக்கவே கூடாது அப்படிங்கிறதான் எல்லாரோட கருத்து. என்னோட கருத்தும் அதுதான். கண்டிப்பா அந்த பையன் பண்ணது தப்பு தான், தப்புன்னு சொல்லல. பட் அந்த சேம் டைம் அந்த பையன் ஏன் இப்படி பண்ணா, அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணலன்னு சொல்றாங்க. மருத்துவர்கள் தவறு செய்ய மாட்டாங்க, ஏதோ டிலே பண்ணிருக்காங்க. சோ அந்த டிலேக்கான ரீசன் என்னன்னு பார்த்துட்டு அதை உடனடியா சரி செய்யணும். ஆனா அந்த பையன் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அவர் ஒரு கோவத்தில் பண்ணிருப்பாரு. இது குத்தணும்னு இல்ல, ஒரு கோவத்தில் பண்ணிருப்பாரு. அப்புறம் ஃபீல் பண்ணிருப்பாரு, ஐயோ முன்னாடியே யோசிச்சிருக்கலாமே சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிருப்பாரு. மேபி அப்படி இருக்கும். டாக்டர்ஸ் எல்லாருமே சில டாக்டர்ஸ் ரொம்ப வர பேஷண்ட் நல்லா பார்க்கறவங்க இருக்காங்க. எதிர்த்து பேசுறது, நோட்டு அடிக்கிறது, அவங்களோட அதுவும் இருக்கு. 2 சைடுலுமே இது எல்லாமே மாறினா நல்ல விஷயம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.